பேர் கிருபா. என் பையன் பேர் வந்து சாய் திரிபுவன். நான் இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். எப்படி என் பையனும் பிரெயின் வேவும் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 4.5 இயர்ஸ் இருக்கும் அவனுக்கு. அப்போது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கூகுளில் போட்டு பார்க்குறப்போ எது நல்லா இருக்குது, ஃபோனிக்ஸில் போடலாம், அவன் இப்போலேருந்தே படித்தானா அவனுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து ரிவ்யூஸ்லாம் பார்க்குறப்போ பிரெயின் பே ஓகே நல்லா இருக்குது ஆதம்பாக்கம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படி தான் வந்து நாங்கள் அங்கே வந்து அப்ரோச் பண்ணோம். அப்ரோச் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அவன் ரொம்ப சின்ன பையனாக இருந்தான். அப்போ சந்திரா மேம் வந்து பார்க்குறப்போ மேம் சொன்னாங்க, ரொம்ப குட்டி பையனாக இருக்கானே, சரி அவன் இது ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் எழுதுறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரும் பென்சிலும் கொடுத்து அவனை ஆல்ஃபபெட்ஸ் எழுத சொன்னாங்க. ஸோ அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எந்த லெட்டர் எது அப்படின்னு சொல்லினும் கேட்டாங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணால் அப்புறம் அதை எழுதியும் காட்டினா. சரி மேம் சொன்னாங்க, ஓகே நான் இப்போ எடுத்துக்கிறேன் அவனை. பட் ஆனால் அவனுக்கு என்னென்னா இப்போது 3 months வந்து ஃபோனிக்ஸ் படிக்கிறாங்கன்னா கொஞ்சம் பெரிய பசங்க, இவருக்கு கொஞ்சம் ஒரு 6 months கிட்ட எடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஓகே மேம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் ஸ்லோவாகவே படிக்கட்டும், பட் ஆனால் அவனுக்கு நல்லா படிக்க தெரியணும், எழுத தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் வந்து இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, சாய்க்கான ஜேர்னி. அப்புறம் ஃபோனிக்ஸ் போட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து அவன்கிட்ட நிறைய டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஒரு 3 letter words 4 letter words எல்லாம் சேர்த்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சரி அப்படியே சம்மர் கேம்ப் வந்தது. ஸோ அந்த டைமில் வந்து மேத்தும் அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ மேமை திரும்ப கேட்குறப்போ மேம் சொன்னாங்க, ஓகே அபாக்கஸ் போட்டுக்கோங்கம்மா, அப்போது அபாக்கஸ் போட்டிங்கன்னா நீங்கள் அது இப்போ சம்மர் கிளாஸ் முடிச்சதும் அப்படியே நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ திரும்ப நாங்கள் அவரை வந்து அபாக்கஸ்லேயும் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து 5.5 years மேலே ஆயிடுச்சு. 4.5 நாங்கள் சேர்த்தோம், 1 yearக்கு மேலே ஆகுது அவருக்கு. ஸோ இப்போ பார்த்தா level 1 முடிச்சுட்டு level 2 முடிச்சுட்டு level 3ல் இருக்கார். இப்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சாய்கிட்ட. ஆக்சுவலி சாய் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் கிட்டு. அவனை வந்து உட்கார வைக்கிறதே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டாஸ்க்கு. பட் மேம் அழகாக அவனை உட்கார வச்சு இவ்வளோ தூரம் ஒரு பேசேஜ் கொடுத்தா கூட இப்போ அவர் நல்லா படிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் டு தி மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தி சந்திரா மேம். தேங்க்யூ.